திமுக அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஹேவனா பாக்குறாங்க. சேஃப் ஹேவன் ஃபார் யாரு? சேஃப் ஹேவன் ஃபார் டெரரிஸ்ட், சேஃப் ஹேவன் ஃபார் ட்ரக் மாஃபியா, சேஃப் ஹேவன் ஃபார் விமன் ஹராஸ்மென்ட். தமிழக மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு? பல்வேறு திட்டங்களுக்கு இங்க இன்னும் நிதி கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு 4 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி ஆயிருக்கு. எங்க பணம் வாங்குனீங்க? அண்ட் ஜிஎஸ்டிபியுமே எவ்வளவு கீழே இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு டபுள் டிஜிட்ல இந்தியாவிலேயே ஒரு மாநிலமா தமிழகம் மட்டும்தான் இருக்கு. பொய்கள், புரட்டுகள், இலவசங்களை தாண்டி, பணபலத்தை தாண்டி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். மக்கள் சக்தி மீது மட்டும் கிடையாது, இடி மேலேயும் நம்பிக்கை வைத்து பாஜக இந்த தேர்தலில் களமிறங்குறாங்க அப்படிங்கிறதும் பரவலா பேசுறாங்க. ஈடியை உண்மையிலேயே ஈடியை ஏவி விட்டு திமுகவை உண்மையிலேயே விஜய் அவர்கள் டபுள் இன்ஜினா டப்பா இன்ஜினா அப்படிங்கறத பாத்துருவோம். நாங்க தான் ஒரே ஒரு இன்ஜின் அப்படின்னு. பனியூர் பொலிட்டிஷியன் இன்னும் வீட்டை விட்டே வெளியே வரல. இன்னுமே கூட ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாறவும் இல்லை. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பாட்டு போட்டோன்னே அவருக்கு ஸ்டாப் பண்ண முடியும், டக்குன்னு டான்ஸ் ஆடிடுறாரு. விஜய் வருவான் விஜய் வருவான் விஜய் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஆனா வராது அப்படிங்கிற தலைமையாக தான் தாவேக்காவோட நிலைமை இருக்க போகிறது. அண்ணாமலை கூறியது போல அவங்க இன்ஜினை ஓட்டுறதுக்கு டிரைவரே கிடையாது. தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களால் இந்த பொறுப்புகளையும் பார்த்துக்க முடியும்ல. அப்ப இங்க தானே ஒரு முரண் இருக்கு. தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா? கிடையாது. தேர்தல் அறிவிப்பு எத்தனையோ நாட்கள் இருக்கின்றன. அப்படி பார்த்தா அந்த 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா எப்படி போட்டாங்க? ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல பிஜேபி பத்தி நியூஸே இருக்காது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லாம நியூஸே கிடையாது. உள்கட்சியில் நடக்கக்கூடிய சிறிய விவகாரங்கள் கூட இன்னைக்கு பெரிய அளவுல ஊடகத்துல பேச வைக்கும் அளவுக்கு பாஜகவின் வளர்ச்சி என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. அப்ப உள்கட்சியில அப்படி ஒரு விவகாரம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தேர்தலில் ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்து முடிஞ்சது. தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக முதல் பிரச்சார கூட்டம் பிரதமர் அவர்களே தொடங்கி வைத்திருந்தார். அண்ட் அதன் பிறகு திரும்பவும் 28ஆம் தேதி மதுரை வரவிருக்காரு. தேர்தலை எப்படி அணுக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் தேர்தலுக்காக இந்த கூட்டணி விவகாரங்கள் இன்னும் முடிவடையில தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அஜெண்டா அப்படின்னு சொன்னால் ஒரே அஜெண்டா தான். கொள்கை ரீதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு, அதாவது ஒரே இலக்கோடு. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அடிமனசில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, குறிப்பாக நாட்டின் மீது மக்கள் மீது அக்கறையும் நம்பிக்கையும் உள்ள கட்சிகளோட அடிப்படை பார்த்தீங்கன்னா அட் எனி காஸ்ட் கட்சி அப்படிங்கிறத தாண்டி நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதில் தான் நிறைய இடங்களில் அக்செப்டன்ஸ், அதாவது ஒரே இப்போ இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிஜேபிக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் கூட திமுக அப்படிங்கிறது தீய சக்தி, அதாவது மக்களிடமிருந்து திமுகவிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய காரணத்தினால் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்தது மட்டும் இல்லை, இங்கே தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ட்ரக் கல்ச்சர், ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ இஷ்யூஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட இந்த ட்ரக் கல்ச்சர் அப்படிங்கிறது பாமரன்ல ஆரம்பிச்சு கோடீஸ்வரம் வரைக்கும் எல்லா வீட்டு பிள்ளைகளையும் பெண் குழந்தைகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம். மற்ற மாநிலங்கள்ல கிடையாது, குஜராத்லயுமே அதிகமா இதை இறக்குமதி பண்றாங்களே, ட்ரக் டீலிங் அதிகமா இருக்கு அப்படிங்கறது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதிகமா இருக்கக்கூடியதுன்னா இன்னைக்கு அதிகமா பிடிபடக்கூடிய இடம் குஜராத். ஏன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து கடல் ரூட்ல சி ரூட்ல இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்டேட் குஜராத். ஸோ அங்க ஆயிரக்கணக்கான கோடியில ட்ரக்ஸ் இன்னைக்கு பிடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, கடற்படை பல இடங்கள்ல பிடிக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. அந்த ஊருக்குள்ள அந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது குஜராத்ல கிடையாது. இன்னைக்கு மதுபானங்கள் குஜராத்ல கிடையாது, மது ஆலைகள் குஜராத்ல கிடையாது. ஒரு லிக்கர் ஃப்ரீ ஸ்டேட்டா இன்னைக்கு அகமதாபாத்ன்ற நகரம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களோட போட்டி போட அளவுக்கு லிக்கரே இல்லாம இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா
குஜராத்தில் இந்த சரக்கை உள்ளே கொண்டு போக முடியலன்னு சொல்லி இன்னைக்கு ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு கப்பலோ போட்டோ வந்து இன்னைக்கு போதைப் பொருட்கள் சீஸ் பண்ணால் அதை ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் கராச்சியாக இருக்குது. கராச்சியில் லாகூரில் கராச்சியில் வந்து ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு போட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க ட்ரக்ஸை வந்து கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு வழியாக சப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவோட கிங் பின் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து கைது செய்யப்படுகிறார். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவரோட காப்பாற்றிக் கொள்வதற்கு எதை வந்து அடைக்கலமாக எடுத்துக்கிறார்? திமுகவை. ஸோ திமுக அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஹேவனா பார்க்குறாங்க. சேஃப் ஹேவன் ஃபார் யாரு? சேஃப் ஹேவன் ஃபார் டெரரிஸ்ட், சேஃப் ஹேவன் ஃபார் ட்ரக் மாஃபியா, சேஃப் ஹேவன் ஃபார் விமன் ஹராசர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு சேஃப் ஹேவன் எதுனா இன்னைக்கு வந்து ஈசிஆர் ரோட்ல வந்து ஒரு செல்லக்கூடிய காரில் செல்லக்கூடிய பெண்களை வந்து வழிமறித்து ஒரு காரில் கொடி போட்டவங்க இறங்கி நீ கலரா பண்றாங்க. அவண்டில் எந்த கட்சி கொடி இருக்கு? திமுக கொடி இருக்கு. ஸோ திமுக கொடி அப்படிங்கிறது வந்து தவறு செய்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஷீல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கவங்களே ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கலாச்சாரம் மோசமா இருக்கு. இதை நரேந்திர மோடி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. என்ன கேட்டால் ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமர் இங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞரோட வாழ்க்கை தரம் கெட்டு போகுது அப்படிங்கிற அக்கறையோடு கவலையோடு பேசுகிறார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய செய்தி. மக்கள் அறிந்து வாக்களிப்பார்கள் நம்பிக்கை. தமிழக மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு? பல்வேறு திட்டங்களுக்கு இங்க வந்து இன்னும் நிதி கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. கடந்த முறை வச்ச விமர்சனம் வேற, இப்ப மீண்டும் பிரதமர் வரவிருக்காரு, இந்த முறையும் அந்த விமர்சனம் எழும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிதிநிலை அறிக்கையிலேயே தமிழகத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்திருக்காங்க, தமிழகத்தை வஞ்சிக்குது மத்திய அரசு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதற்கு முன்பாகவாவது பெயரளவுல ஒரு திருக்குறளையாவது மேற்கோள் காட்டுவாங்க. இந்த முறை அதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு முதலமைச்சர். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் ஆஃப் திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை சப்ஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் எப்போதுமே சப்ஸ்டன்ஸ் அப்படி இருந்தது கிடையாது. நீங்கள் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே திமுக மாதிரி பாப்புலிஸ்ட் ஸ்கீமை பேஸ் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோவையோ ஒரு பட்ஜெட்டையோ போடுவாங்க எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு 4.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி ஆயிருக்கு. நீ எங்க பணம் வாங்குனீங்க? அண்ட் ஜிஎஸ்டிபியுமே எவ்வளவு கீழே இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு டபுள் டிஜிட்ல இந்தியாவிலேயே ஒரு மாநிலமா தமிழகம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் அதுக்கு வந்து யாரு காரணம்? உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தானே காரணம். இங்க இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, இத்தனை தொழிற்சாலைகள் வருவதற்கு இங்க இத்தனை வழிவகுத்து கொடுப்பது இதே மத்திய அரசாங்கம் தானே. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. டிரான்சிட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் கார்பரேஷன், இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை உள்ள ஒரு பவர் கார்பரேஷன் இருக்குன்னா அது தமிழ்நாடு பவர் கார்பரேஷன் தான். இன்னைக்கு அவ்வளவு பணம் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம இப்போ 1,27,700 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு பவர் கார்பரேஷனோட அந்த பாரோவிங் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா HRNC, அதாவது கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய HRNC கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இந்த தமிழ்நாடு பவர் கார்பரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேங்க்ல, ஒரு NBFCல வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நல்ல பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல போட்டு அந்த பணத்துக்கு வட்டி வர வழிவகுக்காம இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை கொண்ட ஒரு நிறுவனம் தமிழ்நாடு பவர் கார்பரேஷன்ல போயிட்டு அந்த பணத்தை HRNC போடுவதற்கு இன்னைக்கு பிரஷரைஸ் பண்ணி அந்த ஆபீசர்ஸ் மீது பிரஷர் போட்டு அங்க வந்து பணத்தை வந்து போட வைக்கக்கூடிய ஒரு நிலைதான் தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. சோ தமிழகத்துல உள்ள இந்த அரசாங்கத்தினால் தமிழகத்தையே பார்த்துக்க முடியல. ஆனா மத்திய அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பாப்புலர் ஸ்கீம் மாதிரி 1000 ரூபாய் ஃப்ரீயா தரேன், 3000 ரூபாய் ஃப்ரீயா தரேன், இத்தனை நாள் நீங்க வேலைக்கே போவேனா, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை சோம்பேறிப்பட வைக்கக்கூடிய நிலைமை உருவாக்க கூடாது. மக்களை இலவசங்களுக்காக கையெழுந்து வைக்க கூடாது என்பது நரேந்திர மோடி அவர்களின் திட்டம். அதை கண்டிப்பா நான் என்கரேஜ் பண்ண போறதும் கிடையாது, சப்போர்ட் பண்ண போறதும் கிடையாது. இல்ல, இங்க இலவசங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு பீகார்ல நீங்களும் இலவசம் தானே கொடுக்குறீங்க அப்படின்ற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது நம்ம ரொம்ப பெரிய கான்வர்சேஷனா கொண்டு போக வேணாம். இங்க தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்ட்டு வரும்போது கூட்டணி முழுமை அடைஞ்சிருச்சா? இவங்க கூட்டணிக்குன்ட்டு வராங்க. அதிமுக தான், EPS அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாங்க. அதிமுக தான் தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட இங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாதம் நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. நான் ஏற்கனவே கூறியதுதான், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்களோட கரிஸ்மாவும் திரு எடப்பாடி பழனிசாமியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு கிராமப்புறங்களுக்கு நீங்க மைக் எடுத்துட்டு கேமரா எடுத்துக்கிட்டு போங்க.
போகிற ஊர்கள்லாம் இன்னைக்கு வந்து சென்னையை தாண்டி நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், திண்டிவனம், செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர் அப்படியே நீங்கள் வந்து நார்த்துக்கு நீங்கள் டுவர்ட்ஸ் போயிட்டே இருங்க. நீங்கள் செஞ்சி, மயிலம், எங்கே நீங்கள் எந்த பகுதிகள் போனாலும் சரி, அப்படி நீங்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், அறந்தாங்க, கிருஷ்ணகிரி, நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே எல்லா ஊர்களிலுமே இபிஎஸ் ஆட்சி எவ்வளோ பெட்டர்ப்பா, இபிஎஸ் ஆட்சி எவ்வளோ நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு பொதுமக்கள், கிராமப்புற மக்கள் வந்து சொல்லுவதை காதால் கேட்க முடியும். நீங்கள் அதை மைக் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். ஸோ சென்னையை தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி, ஆன்டி இன்கம்பன்சி வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது சோஷியல் மீடியா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்து மீது, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இதோ இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியாளர், ஒரு மீடியாவில் வந்திருக்கீங்க, உங்களோட பிரதர், உங்களோட மீடியா சகோதரர் ஒருத்தர் எப்படி வந்து கடுமையாக தாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷுவல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து ஒரு மீடியாக்காரனையும் தூக்கி கேமரா வச்சு தூக்கி அடிக்கக்கூடிய அளவில் இருந்தும் இன்று வரை நடவடிக்கை எடுக்காத ஒரு அரசாங்கம் எப்படி மக்களை காப்பாற்றுவாங்க? ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இன்னைக்கு வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க பெண் குழந்தைங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போனால் நல்லபடியாக திருப்பி வருவாங்களா இல்லையான்னு வயிற்று நெருப்பை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கவலை எல்லார் மனசுலையும் பெரிய அளவில் இருக்கு. நான் காவல்துறையை குறை சொல்லல, ஆனா காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சரியான முறையில் அவங்களுக்கு செயல்பட விடாத காரணத்தினால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு ஒரு பாயிண்ட்ல விட்டு கொடுத்துறாங்க. என்ன பண்ணாலும் எவ்வளவு ஃபோன் பண்ண போறான், இவனை விடுன்னு சொல்ல போறான், நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு தமிழக காவல்துறைக்கும் மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஓகே. ஸோ இந்த காரணங்களினாலே போதும் இன்னைக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேடி கொடுக்கும். அதே சமயத்தில் பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுடைய மோட்டோவே பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். ஸோ தனிநபர்களோட விருப்பத்தெல்லாம் தூக்கி கடைசியாக வைத்து விட்டு நாடை முன்வைத்து இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸையும் மேற்கொண்டு திமுக அகற்றப்பட வேண்டும். ஏன்னா திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லி அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தற்போது செயல்பட்டு கொண்டோம். ஓகே, டபுள் இன்ஜின் அரசாங்கம் அமைக்கப்படும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்றீங்க. பிரதமர் அவர்களும் சொல்லியிருந்தார் இங்கே வரும்போது. ஆனால் விஜய் அவர்கள் டபுள் இன்ஜினா டப்பா இன்ஜினா அப்படிங்கிறத பார்த்துருவோம், நாங்கள் தான் வந்து ஒரே ஒரு இன்ஜின் அப்படின்ற மாதிரி அவங்கள புகழ்ந்து பேசுகிறாரு, தூக்கி பேசுகிறாரு. பாஜகவும் மற்றும் பலரும் வந்து களத்தில் கிடையாது, திமுகவுக்கா தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பனையூர் பொலிட்டீஷியன் வந்து இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல. ஸோ வீட்டை விட்டு வெளியே வராதனால களம் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிவதற்கான வாய்ப்பு கிடையாது. அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னுமே கூட அவர் முழுமையான அரசியல்வாதியாக மாறவும் இல்லை. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பாட்டு போட்டோன்னே அவருக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடியும், டக்குன்னு டான்ஸ் ஆடிடுறாரு. இப்போ நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு போவோம், நிறைய கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் போவோம், முதலமைச்சராக போய் டான்ஸ் ஆட நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கே வராத ஒரு நபர், இன்னும் மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு நபர், களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாத ஒரு நபர், அவருக்கு எப்படி சினிமா நடிகராக இருக்கும்பொழுது நிறைய டைலாக் டெஸ்ட்லாம் இருந்திருப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க பேப்பரை, டக்குன்னு படித்து மனப்பாடம் பண்ணி சூப்பர் டெலிவரி பண்ணுவார். ஸோ அந்த டெலிவரியே இன்றைக்கி ஸ்டேஜில் பண்ணுறாரு. அன்றைக்கி கேமரா வந்து முன்னாடி கட்டுன்னு டேரக்டர் சொல்லுவார், இன்றைக்கி கட்டுன்னு சொல்லி டேரக்டர் இல்லை. அது மட்டும் தான் வித்தியாசம். இப்போ அதே ஸ்டேஜ், அதே செட்டிங், அதே மைக்கு, அதே 4 ஷோத்துக்குள்ளே எப்படி ஒரு ஷெட்டுக்குள்ளே போய் ஷூட்டிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கான்ஃப்ளூன்ஸ் 4 சீசன்ஸ் ஹோட்டல்லையோ இல்லை அந்த பனையூர் ஆஃபீஸ்லேயோ வச்சு மீட்டிங் போட்டு நடத்தி முடிச்சுட்டு போயிடுறாரு. விஜய் வருவான், விஜய் வருவான், விஜய் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஆனால் வராது அப்படிங்கிற தலைமையாக தான் தாவேக்காவோட நிலைமை இருக்க போகிறது. திரு அண்ணாமலை கூறியது போல அவங்க இன்ஜினை ஓட்டுறதுக்கு டிரைவரே கிடையாது, ஆளில்லாத வாகனமாக தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர தாவேக்காவை மக்கள் வந்து ஒரு சீரியஸ் பிளேயராக பார்க்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் நடக்க போகின்ற ஒரு தர்ம யுத்தம் தான் 2026க்கான தேர்தல். ஓகே, அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசுனீங்க. இப்போ சமீபத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்புகள்ல இருந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட காரணங்களுக்காக. ஆனால் இது சமூக வலைதளங்கள்லையோ இல்லை களத்திலேயோ எப்படி பேசப்படுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்பாக தமிழக மாநில தலைவராக இருந்த ஒரு நபர், ஸோ அப்படிப்பட்ட உயரிய பொறுப்பில் இருந்த நபருக்கு வெறும் 6 தொகுதிகளை பாருங்க அப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு வகையில் சின்ன முரண்பாடு இருந்திருக்கு உள்ளுக்குள்ள. அதனால ஏற்பட்ட முரண்னால தான் இன்னைக்கு இந்த பதவியிலிருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி பத்தி நியூஸே இருக்காது. ஓகே, ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லாம நியூஸே கிடையாது. ஸோ பிஜேபியில வந்து உள்கட்சியில் நடக்கக்கூடிய சிறிய விவகாரங்கள் கூட இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஊடகத்துல பேச வைக்கும் அளவுக்கு பாஜகவின் வளர்ச்சி என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. அப்ப உள்கட்சியில அப்படி ஒரு விவகாரம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? விவகாரத்தை நான் எக்ஸ்பிளைனே பண்ணலையே. உள்கட்சி விவகாரம் அப்படி என்பது அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு.
பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக இந்த சுற்றுப்பயணத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி விச் இஸ் a very valid பாயிண்ட். ஸோ ஏன்னா கட்சிக்காக அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி டெடிகேட் பண்ணி எண் மக்கள் யாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல், எனக்கு தெரியும் அவருக்கு வந்து 2 சிறிய குழந்தைங்களை பார்க்கக்கூட நானே கேட்பேன், எப்படி எங்கள் குழந்தைங்களோட பார்க்க போகாமே இப்படி சுற்றிட்டே இருக்கீங்களே, கஷ்டமா இல்லையான்னு கேட்பேன். கடினமான விஷயம்தான். ஆனால் இதை பார்ட்டிக்காக வந்து நம்ம செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸோ தவம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வேலை பார்த்த ஒரு நபர் தற்போது வந்து அவர் தந்தைக்கு வந்து உடல் நிலை மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 6 தொகுதிகளுக்கு வேற ஒரு பொறுப்பாளர் நியமனம் செய்து, அவருக்கு மட்டும் கிடையாது, தேசிய செயலாளர் இருக்காரு, தேசிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க, மத்திய அமைச்சர் இருக்காரு, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 5 தொகுதி 6 தொகுதி இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாக அவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 தொகுதி 4 தொகுதி அப்படி தான் வந்து பொறுப்பு கொடுத்து தனித்தனியாக சென்று பார்வையிட்டு ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் லெவலில் வந்து பிஜேபியோட களப்பணி என்பது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இதுக்கான விளக்கத்தை திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக கொடுத்து விட்டார். பட் அண்ணாமலை அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்பது எப்போதும் பெரிய அளவில் இருந்து கொண்டு வருகிறது. ஸோ அதன் ஒரு பங்காக தான் நம்ம வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசுறதையோ கமெண்ட் அடிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, அண்ணாமலை அவர்கள் சொன்னதுலேயே முரண் இருந்ததா பார்க்க முடியுது. இந்த பொறுப்புகள்ல இருந்து நான் வந்து தற்காலிகமாக விலகுறேன், எனக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை, பார்த்துக்கணும் அப்படின்னு. தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது காலமும் சூழலும் முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மேலிடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களால் இந்த பொறுப்புகளையும் பார்த்துக்க முடியும்ல. அப்போ இங்கே தானே ஒரு முரண் இருக்குது. அப்படி கிடையாது. சரி, நீங்கள் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தேர்தல் பொறுப்பில் இந்த 6 சட்டமன்றத்தை பார்ப்பதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இப்போது ஒரு ஆளுக்கு 5 தொகுதி 6 தொகுதி கொடுத்து பார்க்க முடியும். ஆனால் தேர்தலில் அப்படி கிடையாது. ஒரு ஆளுக்கு 6 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. பிஜேபியில் திறமையான நபர் இருந்தாலும் கூட ஒரு நபர் ஒரு தொகுதியில் நிற்க முடியும். ஸோ எந்த தொகுதியில் யாருன்னா வெற்றி பெற முடியும்னு இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து சில இடங்கள் என்ன அவரால் வெற்றியை வந்து பெற முடியும். அவர் ஒரு ஜெயண்ட் கில்லர், ஒரு பெரிய கேண்டிடேட் எதிர்த்து நின்னா கூட போட்டி போட்டு அவரால் வந்து அவர்களுக்கு தோல்வியை தரக்கூடிய அளவில் வந்து பலம் சக்தி வாய்ந்த நபர் திரு அண்ணாமலை அவர்கள். ஆகவே மத்திய தலைமை வந்து முடிவெடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கட்சியோட கோட்பாடுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்ட்டி வந்து கூப்பிட்டு நீங்கள் இங்கே கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக தட்ட மாட்டார். நிச்சயமாக கட்சிக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக போட்டியிட்டு ஒரு வெற்றியை தேடி கொடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, ஆனால் 6 தொகுதிகளை பார்க்கறது அப்படிங்கிறத விட இந்த ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிற்க வச்சா அங்கே பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுதான் இன்னும் பேர்டனாக இருக்கும். அப்போ தானே அவங்களால பர்சனல் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இன்னும் தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்களா? கிடையாது. தேர்தல் அறிவிப்புக்கு எத்தனையோ நாட்கள் இருக்கின்றன. தற்போது அவர் தந்தையோட உடல்நிலை அப்படி பார்த்தா அந்த 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா எப்படி போட்டாங்க, இன்னும் தேர்தலே அறிவிக்கல, இன்னும் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடுகளே முடிவுக்கு வரல அப்படின்ற பிரச்சனை. எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் எனக்கு 4 தொகுதி பொறுப்பாளர் என்ன போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் 72 நபர்களை பாஜகவின் சார்பாக பொறுப்பாளர்களாக நியமித்து கூட்டணியோ நாங்கள் போட்டிடுறோம், அதை பற்றி கவலை. நான் தான் ஏற்கனவே சொன்னது தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மம் என்பதில் முழுக்க வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. ஸோ யாரு கண்டெஸ்ட் பண்ணாலுமே அங்கே வந்து போட்டி போடுவது தாமரையோ குக்கரோ ரெட்டையலையோ மாம்பழமோ எந்த சின்னம் போட்டியிட்டாலும் ஒரே மாதிரி தான் எங்களோட நிர்வாகிகள் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து களத்தை தயார் செய்வதற்கு கிளை கமிட்டிகளை பலப்படுத்துவதற்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதுக்கான சுற்றுப்பயணத்தை நாங்கள்லாம் மேற்கொண்டு இப்போ நீங்கள் கூட இப்போ திருவள்ளூருக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். மக்களை கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறார்கள், முக்கியஸ்தர்கள் சந்திக்கிறார்கள், மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணணும். மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணுவதற்கு அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களோட பிரச்சனைகளை கேட்டிருந்து அதை மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வரக்க முயற்சி செய்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட வேலை நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்னும் இருக்கக்கூடிய 30-40 நாட்களில் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து நடப்பதற்கு நிறைய மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்தலை இதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஆனால் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்றதில் இருந்து முன்னாள் தலைவருக்கும் இன்னாள் தலைவருக்கும் தமிழகத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோல்டு வார், பனிப்போர் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்படவே முடியுது. ஏன் அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு? இப்போ நீங்களே பாருங்க, 6 கேள்வியில் 3 கேள்வி வந்து இந்த பிஜேபியோட உட்கட்சி விவகாரம் எந்த அளவுக்கு நீங்க தமிழகத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஆமா சார், மத்தியில ஆளக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க, தேசிய கட்சியா இருக்காங்க. தமிழகத்துல கடந்த தேர்தலில் 18% வாக்கு நீங்க வந்து பிஜேபி வந்து தமிழகத்துல ஒரு பிவட்டல் ரோல் பிளே பண்றது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆனந்தமான விஷயம். நான் 18 வருஷம் இந்த கட்சியில இருக்கேன். பிஜேபியோட பாத்
இல்லை இப்போ நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் பிஜேபியை பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தவிடுபொடியாக இன்னைக்கு பிஜேபி இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபி பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறிய தான் நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள். யாருமே வந்து எனக்கு முக்கியத்துவம் தரல, எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு சீட்டு தரல, எனக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி முறுக்கிட்டு போகிற நபர்கள் யாருமே கிடையாது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த இயக்கத்தை கட்டுப்பட்டியான்னு கேட்டால் பிஜேபியில் மட்டும்தான் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கரெக்டாக இந்த சேஞ்ச். நீங்கள் திமுகவில் வந்து என்னைக்கும் பார்க்க முடியாத விஷயம், காங்கிரஸில் என்னைக்கும் பார்க்க முடியாத விஷயம். தேசிய தலைவர் முதற்கொண்டு அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்புகளுமே வந்து ரொட்டேஷன் பேசிஸில் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க. நிதின் நபீன் அப்படிங்கிற 45-46 வயதான ஒரு நபர் வந்து இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியின், உலகத்தின் மிகப்பெரிய கட்சியின் தலைவராக வருகிறார். அது எந்த டைம்ல பார்ட்டி வந்து அதோட பீக்ல பிணக்கில் இருக்கும்போது, 3rd டைம் ரூலிங் கவர்மெண்ட்டா இன்னைக்கு வந்து பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து இன்னைக்கு நிதின் நபீன்ங்கிற அடுத்த தலைமுறையிடம் கட்சியை வந்து ஒப்படைக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜெனரேஷனல் ஷிஃப்ட் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. இதை நீங்க எந்த காலகட்டத்திலையும் ஒரு காங்கிரஸ்லயோ திமுகலையோ பார்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் எந்த தனிநபரோட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தான் பிஜேபி எல்லாருமே பயணித்து கொண்டு வருகிறோம். திரு அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி தான், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் தூக்கி வீட்டில் வச்சுட்டு கட்சி அவசியம் வந்துருச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம், எல்லாம் வந்து சகோதர சகோதரிகள் ஒரே மாதிரி தான் பழகுவோம். எங்களோட நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாம் ஒன்றே ஒன்று தான். அதை நோக்கி மட்டுமே நாங்கள் பயணிக்கிறோமோ தவிர எங்கள் யாருக்குள்ளேயுமே எந்த விதமான சலசலப்போ சங்கடங்களோ கிடையாது. ஓகே, அந்த ஒரே ஒரு நோக்கம் இந்த தேர்தலில் நிறைவேறிடும் நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக, உறுதியாக, 100க்கு 100 100%. இந்த திருப்பரங்குன்ற முருகனின் அருளோடு 100க்கு 100 தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி என்பது வருவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே ஜனவரி 23 தமிழகம் வருகை தந்தார்கள். மறுபடியும் பிப்ரவரி 28 தமிழகத்துக்கு வருகை தர போகிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் வருகை எப்பவுமே பார்த்தீங்கன்னா காடருக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் ஷாட் மாதிரி அவர் வந்துட்டு போனார்னாலே ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக முக்கியமான தருணமாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழக மக்களுக்கு தேவையான உண்மையான விடியலை தரக்கூடிய ஆட்சியாக வரக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னென்ன சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலுக்கு? திமுகவோட பணபலம், படைபலம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸை யூஸ் பண்ணி நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையை டீரெயில் பண்ணுவதுக்கு எதெல்லாம் முடியுமோ. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள் என்றால் அந்த கட்சி வந்து 2ஆக பிளக்கப்படும் என்பது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த கட்சியில் வந்து மற்ற எல்லா கட்சிகளை விட அதிகப்படியான உட்கட்சி போஸ்டில் உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அது வெளியே தெரியல. 3 மாதம் அவங்க பவரில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த கட்சியை வந்து இன்னைக்கு வெர்டிகல் ஸ்பிளிட்டை வந்து மேற்கொள்ளக்கூடிய அளவில் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள வந்து பிரச்சனைகள் பல இருந்து கொண்டு வருகின்றன. அது நிச்சயமாக கூடிய விரைவில் வெளியே வர போகிறது, நம்மளும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா அந்த பதவி வெறி அப்படிங்கிறது அந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது ஏற்படும் போது அதெல்லாம் தாண்டி தானே எமர்ஜ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கடந்த நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படி பார்த்தோம்னா அது ஜெனரேஷன் கேப்ல அது கரெக்டா தானே போய்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக பவர்ல இருக்கும்போது எப்பயுமே அது தெரியாது. நீங்க பவர்ல இல்லாத போது தான் வந்து ஒரு கட்சி அடிச்சு ஸ்பிளிட் ஆகிறதுனால பார்க்க முடியும். இன்னைக்கு பவர்ல இருக்காங்க, அதனால வந்து எல்லாருமே பவர் அனுபவிக்கணும். எதுக்கு வந்து இந்த 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணி, எதுக்கு 4 மாசத்தை வேஸ்ட் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு சுரண்டலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு இருப்பாங்க. ஆனா ஒரு 6 மாத காலம் பதவியிலையோ பவர்லையோ இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க எப்படி அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கண்கூட பார்க்க போகிறோம். நீங்க 6 மாசம் கழிச்சு இதே இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்க, அந்த பேட்டியில் நீங்க வந்து சொல்லுவீங்க, ஆமா நீங்க சொன்னது சரிதான், நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாமல் போனால் ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டை கண்டிப்பாக அந்த கட்சி மேற்கொள்ள போகிறது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்று கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லீனியர் செட்டப் வந்து இந்த பார்ட்டியில் கிடையாது. ஃபேமிலியை வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தாக்கு பிடிக்காது, எப்பயுமே வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அப்படிப்பட்ட டவுன்ஃபாலை வந்து இந்த பிஸ்னஸ் எம்பையரும் பார்க்க போகிறது. ஸோ இந்த மாதிரி சவால்கள் வந்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய சவால். அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வித்தைகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் இறக்க தான் போகிறார்கள். மக்களை வந்து திசை திருப்புவதற்கு எல்லா விதமான பொய்களும் சொல்லதான் போகிறார்கள். நேற்று கூட பார்லிமெண்ட்டில் பார்த்துருப்போம், வாய்க்கூசாமல் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு பச்சை பொய்யை வந்து தூக்கி வீசினாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது, அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது. ஸோ இப்படிப்பட்ட பொய்கள் வந்து நிறைய நம்ம வந்து அடுத்த 2 மாத காலத்துக்கு வந்து எக்கச்சக்கமான பொய்கள், ஹிந்தியை பற்றி பொய்கள், ஹிந்துவை பற்றி பொய்கள் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி
சின்ன பொய்கள், புரட்டுகள், இலவசங்களை தாண்டி, பணபலத்தை தாண்டி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். மக்கள் சக்தி மீது மட்டும் கிடையாது, இடி மேலேயும் நம்பிக்கை வைத்து பாஜக இந்த தேர்தலில் களமிறங்குறாங்க அப்படிங்கிறதும் பரவலா பேசப்படுது. ஈடியை உண்மையிலேயே ஈடியை ஏவி விட்டு திமுகவை உண்மையிலேயே பிஜேபி ஈடியை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சில நேரங்களில் நாங்களே எங்கள் தலைவர்களை கேட்போம், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் தான், நம்மளே இவங்களெல்லாம் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய 35 அமைச்சர் இருந்தாங்கன்னா 35 பேர் அரெஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கரப்ஷன் இன்னைக்கு தலைவருத்து தமிழகத்தில் ஆடுவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஓப்பன் சீக்ரெட். அப்படி இருக்கு. எதனால ஏஜென்சிஸ் இவ்வளவு நேரம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் நாங்களே கேட்டது உண்டு. ஏன்னா இவர்கள் அவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கத்தை நடைபெற்று கொண்டிருக்குது. ஆனால் இங்கே இப்போ பிஜேபியோட அரசாங்கத்தை பொறுத்தவரை இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். தே டேக் தர் ஓன் டைம் டு ஃபார்ம் தர் ஜட்மெண்ட்ஸ். நான் பொறுமையாக ஒவ்வொரு கேஸையும் தீர ஆராய்ந்து லூப் ஹோல்ஸ் இல்லாமல், ஏன்னா திமுக லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி தப்பிப்பது ஒரு பழக்கம். எந்த லூப் ஹோல்ஸும் இல்லாமல் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவில், அதே நேரத்தில் தவறாக யாரையும் கைது செய்து வற்புறுத்தி அவர்களை பிளாக்மெயில் செய்கிற பழக்கம் இந்த டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸ் கிடையாது. அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. அதனால ஒருவேளை காலதாமதம் ஆகலாமே தவிர காலதாமதம் ஆவதனால் இவர்கள் நல்லவர்கள் என்று நிரூபிக்க போவது கிடையாது. எத்தனை ஆண்டு காலமானாலும் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற விதமாக இந்த ஏஜென்சிஸ் கிட்ட நிச்சயமாக இவர்கள் மாற்றதான் போகிறார்கள். இவர்கள் அவதிப்பட போகிறார்கள். இதை பிஜேபி இந்த ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்நேரமோ இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு இன்னைக்கு மொத்த திமுக திகாரெலாம் உட்காந்துருக்கணும். ஓகே ஓகே. ஸோ தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. அடுத்தடுத்த நேர்காணலில் பார்ப்போம். தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ.